சொன்னையான நிரோதனபுரம் ஆகிய ஆற்றூரில் நெறிமுறை தவறாத ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கயற்கண்ணி என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது. கயற்கண்ணியை தன் தந்தை மிக அன்பாக வளர்த்து வந்தார். அவள் உலகத்தின் மீது வெறுப்பும் சிவபெருமான் மீது விருப்பத்தையும் கொண்டவளாக வளர்ந்தாள். அவள் பேதை பருவம் அடைந்ததும் அவள் தந்தை, "ஏன் அம்மா இப்படி இருக்கிறாய்?" என்று கேட்க, "நான் மந்தார வனத்தில் உள்ள சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், என்னை தடுக்காதீர்கள்" என்றாள். இதைக் கேட்ட பெற்றோர்கள், "உனக்கு என்ன அம்மா ஆயிற்று? மந்தாரவனேஸ்வரை எப்படி திருமணம் செய்ய முடியும்? அவரின் அருளால் நல்ல திருமண வாழ்க்கையை பெறலாம். ஆனால் அவரையே எப்படி மணந்து கொள்ள முடியும்?" என்றார். பல முறை கூறியும் கயற்கண்ணியோ, "அப்பா, அவர் அன்பின் வழியே வருவார்" என்றாள். தந்தை, "இனி நான் என்ன செய்ய முடியும்?" என்ற வருத்தமுடன் சென்றார். கயற்கண்ணி சிவபெருமானை நோக்கி, "மதுரையில் மன்னனின் மகளை மணந்து போல என்னையும் மணந்து கொள்" என தவம் கொண்டாள். சிவபெருமான் கயற்கண்ணியின் தவத்தைக் கண்டு திருமணம் செய்ய விரும்பினார். உடனே நந்தியிடம், தேவர்களிடமும் சோழ ராஜாவிடமும் கயற்கண்ணியின் பெற்றோர்களிடமும் செய்தியை கூற ஆணையிட்டார். ஆணையின்படியே திருமண வேலைகள் நடந்தன. கயற்கண்ணியை எண்ணி பெற்றோர்கள் மிகவும் பெருமை கொண்டார்கள். சிவபெருமான் தேவர்கள் படையுடன் தை மாதம் வெள்ளிக்கிழமை அன்று மாப்பிள்ளை வேடம் அணிந்து வந்து கயற்கண்ணியை திருமணம் செய்து கொண்டார். பிறகு சிவபெருமானும் கயற்கண்ணியும் மந்தார வனம் சென்று அடைந்தார்கள். மந்தார வனத்தில் அபயாம்பிகையுடன் கயற்கண்ணிக்கும் அனைத்து சிறப்புகளும் நடந்தது. அதேபோலவே இன்றும் ஆற்றூரில் கயற்கண்ணியின் குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் சிவபெருமானை தங்களின் வீட்டு மாப்பிள்ளையாக நினைத்து அனைத்து வித மரியாதையுடன் பூஜைகளை செய்து வருகின்றனர்.